வணக்கம் காவேரியன்ஸ். நம்ம காவேரியன்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். ட்ரம்ப்பு வின் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்ளம். எவ்ரிடே விலை குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இன்ஃபேக்ட் எல்லா ஷேரும் ஆல்மோஸ்ட் இந்த ரெட்டில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இண்டெக்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 12-14% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் புது ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுட்ருக்காரு. சமார் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பட் மெயினாக பார்த்தா என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா த மைட் இஸ் ரைட் அப்படிங்கிறதா அவருடைய ஒரு சென்ட்ரல் பாலிசியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தட் இஸ் அமெரிக்கா என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. மிலிட்ரிலி, எக்கனாமிக்கலி, ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லலாம். நேற்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிறத கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்ற போகிறோம் அப்படின்னாரு. அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா கனடா 51st அமெரிக்கன் ஸ்டேட் அப்படின்னாரு. க்ரீன்லேண்டில் எக்கனாமிக் ஃபோர்ஸ் வச்சு அனெக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா கிரிப்டோ ரிசர்வ் கரன்சியாக ஆக்க போகிறேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒன் திங் வெரி ஷுவர், அமெரிக்கன் எக்கானமி especially the share market is booming. In the growth in the share market, especially the American share market, with a solid foundation ஓட இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம். மேபி கம்பெனிஸ் மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா the US எக்கானமி இஸ் இன் அ பேட் ஷேப் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பாண்ட் மார்க்கெட், தட் இஸ் 10-year பார்த்திங்கன்னா அதோட ஈல்டு இன்றைக்கி 4.7 அந்த மாதிரி இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நியர்லி 1% குறைச்சிட்டாங்க. ஏன் அந்த பாண்ட் மார்க்கெட் ஈல்டு இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்டர்லைங் ஃபேக்டர் தான். ஒன்று த இன்ஃப்ளேஷன், செகண்ட் த பட்ஜெட் டெஃபிசிட். நவ் இட் இஸ் மோர் தென் 6% நவ். இப்போ ட்ரம்ப் வர சொல்லியிருக்காரு, டேரிஃப் இம்போஸ் பண்ண போகிறேன், டேக்ஸஸ்லாம் குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்துச்சுன்னா இன்னும் இன்ஃப்ளேஷனை தூண்டி தான் விட செய்யும். இன்னும் ஒரு 2 நாளில் அவங்களோட ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் தட் இஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அது என்ன எக்ஸ்பெக்டட்னா அபவுட் 3% டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கடன், more than $34 trillion. இன்ஃப்ளேஷன் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த 10-year த பாண்ட் மார்க்கெட் கூட பார்த்திங்கன்னா இட் இஸ் அபவுட் 4.77 இருக்குது அதோட ஈல்டு. ஸோ த வேர்ல்டு ஓவர் எஃப்ஐஐஸை வித்ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் திருப்பியும் அமெரிக்காலேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு பெரிய டவுட்டு இருக்குது. என்ன அப்படின்னா வெதர் இந்த அமெரிக்கா இதே லெவலுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்க முடியுமா, வெதர் ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அமெரிக்காவில் வராதா அப்படின்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று கூட நம்ம காவேரி மெம்பர்ஸோட நான் பேசும்போது இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்காக அவங்க கூட பேசினேன். நான் எப்படி ஃபெட் ரிசர்வோட பவர் என்ன, அது ஆர்பிஐயோட பவர் என்ன, எப்படி வேர்ல்டு எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு நியர்லி ஒரு 2 hours அதை டிஸ்கஸ் பண்ணேன். அதோட ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் என்னங்கிறது. ஃபெட் ரிசர்வ் இந்த பாஸ்ட் 3 months இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் ரிசெஷனுக்கு போயிடுமோ அந்த கவலையில் அவங்க பண்ணாங்க. டெய்லி 1% வரைக்கும் குறைச்சாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 15th January டிசம்பரோட சிபிஐ டேட்டா வரும். அது வந்தால் டெய்லி அபவுட் 3% இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதனால் என்ன ஃபீலிங் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சது ரொம்ப குயிக்காக குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வருஷத்தில் எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரிடக்ஷன் இருக்காது, அப்படியே அந்த 4.5 மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நியூஸும் பரவலாக எல்லாருனாலும் நம்பப்படுதுன்னு சொல்லணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வேறு வந்திருக்கு.
ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புது சாங்ஷன் ஆன் கேஸ்ப்ரோம் ரஷ்யாவோட ஆயில் ப்ரொடியூசிங் ஜெயிண்ட் அண்ட் அதர் ஷிப்பிங் கம்பெனிஸ் ஒரு நியர்லி ஒரு 183 கம்பெனிஸ் இவங்க மேலே சாங்ஷன் வர இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா 2 பிக் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா வந்து சைனா ஒன்று, இந்தியா. இவங்க 2 பேரும் இன்னமேல் அங்கேருந்து வாங்கவும் முடியாது ஆயில். ஸோ இவங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு திரும்பினாங்கன்னா அப்போ வந்து டிமாண்ட் ஃபார் ஆயில் இன்க்ரீஸ் ஆகும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்றைக்கி $81 ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைடு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து 86.38 அது மாதிரி இருக்குது. அப்போ 87 கூடிய சீக்கிரம் ரீச் ஆகிடும் போல் இருக்குது. ஸோ ஒரு சைடு ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு சைடில் அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆயில் கம்பெனிஸ்லாம் கோயிங் டு பி சிவியர்லி ஹிட். பட் எவ்வளோ நாள் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆயில் ப்ரைஸை வந்து அதே லெவலில் வச்சிட்ருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் எழுது நமக்கு. அப்போ அதுலேயும் ஒரு ரிவிஷன் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்னால் ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறது யாருனாலும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இதுலேயும் சில செக்டார்ஸ்லாம் இருக்குது. அந்த செக்டார்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப தென் வந்து அது இன்னும் பெட்டராக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை பற்றி கூடி சீக்கிரம் நான் சொல்கிறேன். நான் இது என்னுடைய வியூ, பர்சனல் வியூ அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், அதையே தான் திருப்பியும் சொல்ல போகிறேன் நான். இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் வந்து ட்ரம்ப் வந்து ஜனவரி 20க்கு பவருக்கு வருவார் ஆஸ் அ பிரசிடெண்ட். அப்போ வந்து அவரோட ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமேல நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். ஆனால் அவர் என்ன அச்சீவ் பண்ணணுன்னு நினச்சாரோ அதெல்லாம் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து டிஃபென்சிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஈஸியாக இனிமேல் அவர் டீல் பண்ணுவார், நெகோஷியேட் பண்ணி பெட்டர் ரேட்ஸ் அண்ட் பெட்டர் டேர்ம்ஸ் வந்து அவர் அரைவ் பண்ணுவார்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் ஒன் திங் வெரி ஷுர், அமெரிக்கா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி, ஸ்டேபிள் எக்கானமி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதில் வந்து நிறைய ஓட்டை இருக்குது. அது வந்து பட்ஜெட் டெஃபிசிட்னாலையும் ஹியூஜ் டெட் பர்டனாலையும் அந்த இன்ஃப்ளேஷன் திருப்பி வந்துடும். அந்த ரீசனால் அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எனி டைம் வந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ எந்த காரணம் வந்து ட்ரிகர் பண்ண போகுதுங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் பட் அமெரிக்கன் எஸ்பெஷலி இந்த ட்ரம்ப் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோ லாங்கர் வந்து வேர்ல்டு வந்து யூனிபோலார் கிடையாது. இது ஒரே ஒரு சூப்பர் பவர் மட்டும்தான் இருக்கிறாங்கன்ட்டு அவர் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மல்டி போலாராக வந்து ஆகிட்டுருக்கு. சைனா வந்து இந்த ஃப்ரான்டியர் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுலேயும் லீடராக எமர்ஜ் ஆகிட்டுருக்காங்க. பை 2030 அந்த பொசிஷனையும் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆர் தி செமிகண்டக்டர் அந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா இதுவுமே அவங்க வந்து பை 2030 லீடர் ஆகிடுவாங்க. நாட் ஓன்லி சைனா, வேறு அதர் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ்லாம் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு லைக் இந்தியா. ஸோ பை 2030 நம்மளும் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் அப்படின்னு தான் இருப்போம் நம்ம. ஸோ நோ லாங்கர் வந்து அமெரிக்கா வந்து ஃபுல்லி வந்து வேர்ல்டை டாமினேட் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து போஸ்ட்போன் பண்ண வைக்கணும், இதை தடுத்து நிறுத்தணும் தான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி பாலிசிலாம் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. பட் இந்த டிக்ளைன் வந்து எப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து யூஎஸ்லேருந்து வந்தோன்னா இது வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்க போகுது. அண்ட் டெஃபினட்டாக த இன்ஃப்ளேஷன் திருப்பி ரைஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் இந்தியாவில் வந்து இந்த சிபிஐ டேட்டா வரும்போது நம்ம வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். தட் பாசிபிலிட்டி தட் இன்ஃப்ளேஷன் வந்து 5 அண்டு கீழே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இப்போ மான்சூன் பெட்டராக இருந்தனால கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த மாதத்தில் கூட இன்ஃப்ளேஷன் ரேட் இது வந்து மச் லோவராக இருக்கும் தென் 5% அப்படின்னு சொல்லலாம். பட் அதர் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இன் இந்தியா பார்த்திங்கன்னா லைக் Q3 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெவலுக்கு வந்து இப்போ Q2ஓட பெட்டராக இருக்குமான்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி அந்த Q4 தான் வி கேன் சி ஒரு திருப்பியும் க்ரோத்துக்கு பொட்டென்ஷியலை பார்க்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கவர்மெண்ட் வந்து திருப்பியும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து பீக்காக ரீச் ஆகிறதுக்கு ஐ திங்க் பை மார்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சொல்லலாம் Q4 தான் பெட்டர் பாசிபிலிட்டி இருக்குது ஃபார் க்ரோத்துக்கு. அப்போ எந்தெந்த செக்டார் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 செக்டார் எனக்கு இமீடியட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த ஃபார்மா செக்டர், தென் ஹோட்டல்ஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ரியாலிட்டி கூட வெரேஸ் ரியல் எஸ்டேட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4 செக்டார் இருக்கிற நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கூட இந்த டைமில் நம்ம வந்து சேல் த்ரூ பண்ணலாம். பட் ஆனால் பொறுத்திருந்து தான் இதெல்லாம் டெசிஷன் எடுக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது ஸ்டாக்ஸோ இல்லைனா செக்டாரோ சொல்லியிருந்தேன்னா இது வந்து ஜஸ்ட் an எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். ஸோ வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம்.